ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம 3 கொஸ்டின், 4த் கொஸ்டின், 5த் கொஸ்டின், 6த் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 3 கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க? 4 நம்பர் 3 நம்பர் குடுத்துருக்கான். எது பெரிய நம்பர்ன்னு கேட்டிருக்காங்க. எது சின்ன நம்பர்ன்னு கேட்டிருக்காங்க இருக்கிறது. ஸோ இது அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்லயே அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம தெரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன குடுத்துருக்காங்கன்னா, லைக் 1386 787215 7215 இதான் பெரிய நம்பர் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. ஒரு கமா 2 டிஜிட் தள்ளி இன்னொரு கமா, மறு 2 டிஜிட் தள்ளி இன்னொரு கமா, மறுபடியும் 2 டிஜிட் இல்ல அவ்வளோதான். 3 கமா வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ இது 100 க்ரோர்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நம்பர் வந்து 100 க்ரோர் கிளப்ல இருக்கு. 100 க்ரோர்ஸ் இது வந்து 100 க்ரோர்ஸ் பிளேஸ்ல இருக்கு. இதுல பெரிய நம்பர் இப்போ இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாமே. இப்போ எத்தனை டிஜிட் இருக்கு இதில்? 1 2 3 4 5 6 7 8 9 10 டிஜிட்ஸ் இருக்கு. இது ஒரு 10 டிஜிட் நம்பர். 10 டிஜிட் நம்பர். ஸோ இதை பிளேஸ் வேல்யூ சார்ட்ல எழுதுனா இதை தாண்டிடும். ஸோ இதை தாண்டிட்டு இங்கே வந்து நிற்கும். வெளிலே ஒரு நம்பர் வரும். 1386 678 138 138 7215 7215 பெரிய நம்பர் தான். இங்கே ஒரு கமா, இங்கே ஒரு கமா, இங்கே ஒரு கமா. அவ்வளோ 3 கமா ஆச்சாச்சு. அடுத்த நம்பர் என்னது? 13769 13769 இது 10 crore கிளப் தான் வரும் நினைக்கிறேன். 13769 ஏன்னா இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா லைக் 1 2 3 4 5 6 7 8 9 டிஜிட்ஸ் தான் இருக்கு. ஸோ இதோட ஒரு டிஜிட் கம்மி. நான் ஃபுல்லாக டீட்டெயிலில் இந்த சொல்யூஷன் சொல்லிடுறேன். வெறும் டிஜிட் வச்சு நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். ஸோ 13769 8890 8890 8890 அடுத்த நம்பர் வெறும் 8 டிஜிட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 86720560 ஈஸி தான். ஸோ 8 டிஜிட்ன்றதுனா எவ்வளோ? 3578 ஓகே. 86720560 இங்கே ஒரு கமா, 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 இங்கே ஒரு கமா. கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறேங்க. கரெக்டாக இருக்கு. ஸோ இது வந்து லைக் க்ரோர்ஸ் பிளேஸ்ல இருக்கு. இது 10 க்ரோர்ஸ் பிளேஸ் இருக்கு, 100 க்ரோர்ஸ் இருக்கு. ஸோ கிளியரா நான் டிசைனிங் ஆர்டர்ல எழுதிட்டேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேற கலர். இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். இது செகண்ட் பிளேஸ். இது லாஸ்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ். ஸோ லார்ஜஸ்ட் இந்த நம்பர் தான். லார்ஜஸ்ட் இந்த நம்பர், ஸ்மாலஸ்ட் இந்த நம்பர், செகண்ட் பிளேஸ்ல இருக்குது இந்த நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின்லேயும் மறுபடியும் இந்த மாதிரி தான் கேட்டிருக்கான். அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் கேட்டிருக்கான். ஓகே, 5 நம்பர் கொடுத்துருக்கான். 1 2 8 4 3 5 1 0 8 3 5 2 1 3 5 4 2 1 3 5 4 இந்த நம்பர் என்ன? 6 3 4 8 2 5 8 4 0. இப்போ இதில் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பேஸ் பண்ணியே நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இதில் எது நம்பர் இருக்கிறதுல பெருசுன்னு இதில் சில கன்க்ளூஷன் வந்துடலாம். நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கிறதுலே குட்டியானது இதுதான். ஸோ இதான் குட்டியஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர் 6348 தான். ஸோ லாஸ்ட்ல எடுத்து எழுதிடலாம் இதை 6348. அடுத்து இன்னொரு கன்க்ளூஷன் கூட வந்துடலாம்னுங்க. இது வந்து லைக் 6 டிஜிட், இது 5 டிஜிட், இது 1 டிஜிட். இதுதான் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ 1 2 8 4 3 5 தான் லார்ஜஸ்ட் நம்பர். 1 2 8 4 3 5 லார்ஜஸ்ட் நம்பர். இப்போ இந்த 3 நம்பருக்கு தான் போட்டியே. இந்த 3 நம்பருக்கு தான் போட்டி. 1 2 3. இது வெறும் ஸ்பெல்லிங் வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பெல் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 10,835 இந்த நம்பரோட ஸ்பெல்லிங். இந்த நம்பர் வந்து 21,354. சும்மா ஸ்பெல் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இந்த நம்பர் வந்து 25,840. ஸோ 25,000ல இருக்கு. இது 21,000, இது 10,000. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் வரும். இது செகண்ட், இது தேர்ட். ஆனா இது கன்வின்சிங்கா இல்லைனா நான் பிளேஸ் வேல்யூ சார்ட்ல எழுதிடுறேன். ஸோ 25,840 25,840 இதை அழிச்சிடுறேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த நம்பர் என்னன்னா 21,354 21,354 21,354 354. அடுத்த நம்பர் 10,835 10,835 835. இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ரிவர்ஸில் கம்பேர் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ 10,000 பிளேஸில் இருக்கு 2 2 ஈக்குவல். இப்போ 1000 பிளேஸில் 5 1. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ணலாம். ஸோ 5 1ஓட அதிகம்,
1 வந்து 0 அதிகம். ஸோ இதுலேயே முடிஞ்சிச்சு, ஒரே ஷாட்டில் நீங்கள் கம்பேர் பண்ணிடலாம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. ஸோ அதே ஆர்டரில் எழுதிடணும் இங்கே. ஸோ அடுத்த நம்பர் என்னென்னா, இந்த நம்பருக்கு அப்புறம் 25,840. அதுக்கு அடுத்த நம்பர் என்னென்னா 21,354. அதுக்கு அடுத்த நம்பர் 10,835. 10,835. இதுக்கு ஸ்பேஸ் இல்லை, ஸ்பேஸ் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ 10,835. 10,835. இருக்கிறதுலே குட்டியான நம்பர் 6348. 6348. அவ்வளோதான். ஸோ இதான் ஆர்டர், ஃபுல் ஆர்டர் இதுதான். இதான் ஆன்சரும் கூட. ஸோ ஃபோர்த் கொஷின் ஆன்சர் முடிஞ்சிச்சு. அடுத்த கொஷின் போகலாம். ஸோ அடுத்த கொஷின் போகிறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன்னா, ஸோ அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் எனி 8 digit number with 6 and 10 lakhs place and 9 and 10,000 place. இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இல்லை ஒரு 6 எழுதிடலாம். 10 lakhs பிளேஸில் ஒரு சிக்ஸ் எழுதிடணும். இங்கே 10,000 என்ன கிட்டத்தட்ட, இன்னொன்று 9 and 10,000 பிளேஸ். ஓகே, இங்கே ஒரு 9 போட்டுருக்கோம். நடுவில் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க இந்த கேப்லலாம். பேசிக்காக இந்த கேப்ஸில் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன தோணுதோ, இங்கே ஒரு 4 போட்டுக்கலாம், இங்கே ஒரு 3 போட்டுக்கலாம், இங்கே ஒரு 8 போட்டுக்கலாம், இங்கே லட்சே ஒரு 5 கூட போட்டுக்கலாம், இங்கே ஒரு 1 போடலாமே. இப்போ என்ன நம்பர் இது, 64,93,851 இந்த நம்பர். இது சும்மா ஒரு நம்பர், ரைட் எனி 8 digit நம்பர் தான் கட்டிருக்கான். இது 8 digits 1 2 3 4 5 6 7 digits தான் வருது. 6 and 10 lakhs. ஓகே, இங்கே ஒரு நம்பர் போடணும். அப்படின்னா இங்கே ஒரு நம்பர், எனி நம்பர் இங்கே போடலாமே. இங்கே லட்சே ஒரு என்ன போடலாம், 7 போடலாம். இப்போ 7,64,93,851. 3 கம்மாவும் வந்துடுச்சு, கரெக்டாக இருக்கு. ஸோ எனி 8 digit நம்பர் வித் 6 and 10. இது மட்டும் ஃபிக்ஸ்டு, இது மட்டும் ஃபிக்ஸ்டு. இதுவும் ஃபிக்ஸ்டு, இதுவும் ஃபிக்ஸ்டு. மற்ற எல்லாம் நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். 1 to 10, 1 to 9 இருக்கிற நம்பர்ஸ், 0 இன்க்ளூடட், 0 கூட போடலாம். 0 to 9 பேசிக்காக. ஸோ அடுத்த கொஷின் போடலாம். ராஜன் ரைட்ஸ் a 3 digit number using 479. What are the possible numbers he can write? ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங் வச்சு தான் பண்ண போகிறோம். சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங் வச்சு நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன போடலாம், 479 போடலாம். அடுத்து 4 இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், 749. அதுக்கடுத்த நம்பர் என்ன பண்ணலாம், 49 இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 974. 3 நம்பர் கிடச்சிருச்சு. இப்போ இன்னும் எனக்கு தெரிஞ்சு 3 நம்பர் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல ஆக்சுவலாக, யோசிக்கலாம். இப்போ 3 நம்பர், இது ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன் மறுபடியும். ஸ்பேஸ் கிளியர் பண்ணிட்டேன், இங்கேயும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிச்சு. ஓகே, இப்போ 3 நம்பர் வந்துருச்சு. அடுத்த நம்பர் என்ன யூஸ் பண்ணலாம், இப்போ 79 இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா? 79 இன்டர்சேஞ்ச் பண்ணால் என்ன வருது, 497. இந்த நம்பர் புதுசு தான். இப்போ 9 4 இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா? 947. இதுவும் வரல. ஸோ எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ எதை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், 7 4 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம், 49 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். இங்கே 79 இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா? பண்ணியாச்சு, இங்கே வந்துருச்சு. வேற என்ன நம்பர் இருக்கு, இங்கே 794 மட்டும்தான் வரலன்னு நினைக்கிறேன். 794. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துருச்சு. வேற இங்கே பார்த்தீங்கன்னா 4 இங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, இங்கேயும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, இங்கே செகண்ட் பிளேஸில் இருக்குது, இங்கே செகண்ட் பிளேஸில் இருக்குது, இங்கே தேர்ட் பிளேஸில் இருக்குது. அப்போனா எங்கேயும் தப்பு பண்ணியிருக்கேன். இல்லை கரெக்டாக தான். ஸோ 6 நம்பர்ஸ் வந்துருச்சு. 6 நம்பர் இவ்வளோ தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இந்த நம்பர். ஸோ ராஜ் ரைட்ஸ் வாட் ஆர் த பாசிபிள் நம்பர்ஸ், இதெல்லாம் தான். ஸோ நான் ரிஸ்க் பண்ண போகிறேன். ஸோ 479 749 974. அடுத்த 3 நம்பர் என்னது, 497. இதை ரிப்பீட் ஆகுதான் செக் பண்ண போகிறேன். 497. அடுத்தது 947. 947 ரிப்பீட் ஆகுதா, இல்லை ரிப்பீட் ஆகல. 947 794. எல்லாம் 479 749 974 497 947 794. ஓகே, இதான் ஆன்சர் லாஸ்ட் கொஸ்டினுக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த 2 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம், 7 8 கொஸ்டின். ஸோ அது வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ்லாம் மறுபடியும் நீங்கள் வீட்டுக்கு போய் சால்வ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.